நேற்று தேங்காய் பால் சாதம் வைக்கும் போதே அதுக்கு காம்பினேஷனாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். அதோட டேஸ்ட் உண்மையிலே தாறுமாறாக இருந்தது. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ சிக்கனில் சேர்க்கக்கூடிய மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே மசாலாஸ்லாம் நல்லா பிடிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி பழம், கட் பண்ண பாதாம் பருப்பு, புதினா இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இதை கிளறி விடணும். அதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துட்டு நல்லா நாலா பக்கமாக பரட்டி விட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாங்க இருக்கும். நேற்று தேங்காய் பால் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோதாங்க. நாளைக்கு வேறு ஒரு விளாகில் பார்க்கலாங்க.